எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே சோககரமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய சஞ்சு அவர்கள் தன்னுடைய உடல்நிலை மோசமாக இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்முடைய சிஎம் விஜய் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இதுதான் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அப்படிப்பட்ட ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயத்தை சஞ்சு அவர்கள் நம்முடைய சிஎம் விஜய் அவர்களிடம் சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்ட சிஎம் விஜய் அவர்கள் கண்கள் கலங்கி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அது அப்படியே நடந்துருச்சு. இது மிக பெரும் அளவுக்கு சோசியல் மீடியாக்களில் வைரலாக போயிட்டுருக்கு. சஞ்சு அவர்கள் கடைசியாக சிஎம் விஜய் அவர்களிடம் சொன்ன அந்த வார்த்தைகள் என்ன, சிஎம் விஜய் அவர்கள் என்ன சொன்னார், அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே மகிழ்ச்சிகரமாக இருந்தோம். நம்முடைய சங்கீதா அவர்களும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் சேர போகிறாங்க அப்படிங்கிற மகிழ்ச்சி எல்லாரிடமே இருந்துச்சு. அந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய சங்கீதா அவர்கள் டைவர்ஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. சங்கீதா அவர்கள் டைவர்ஸை வாபஸ் வாங்கின உடனே நம்ம எல்லாருமே என்ன நினச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சீக்கிரமாக முதலமைச்சர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிக பெரும் அளவுக்கு சந்தோஷத்தில் இருந்தோம். ஆனால் சஞ்சு அவர்கள் அப்பயே ஒரு விஷயத்தை ரொம்பவே தெளிவாக சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. இது வரைக்கும் என் நண்பன் விஜய் அவர்கள் குடும்பத்தோடு சேர்றதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலை. நானும் 1க்கு 100 தடவை அவன்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் அதை அவன் கேட்குற மாதிரி கிடையாது. அவன் மக்களுக்காக இன்னும் அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறான். அந்த திட்டம் பண்ணலாமா, அந்த இடத்த போய் பார்க்கலாமானே தான் இருக்கிறான். ஆனால் ஒரு நிமிஷம் கூட அவனுடைய குடும்பத்துக்காக அவன் ஒதுக்கணும், ஒரு நிமிஷம் கூட அவனுக்காக அவன் ஒதுக்கணும் அவன் யோசிக்கவே மாட்டேங்கிறான். அதனால் சங்கீதா அவர்கள் எதற்கு டைவர்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டு நாம் லீகலாக த்ரிஷா அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களோட சேர்றதுக்கு காரணமாக இருந்திருக்கூடாது. இன்னைக்கு நான் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் த்ரிஷா தான். அந்த த்ரிஷா சிஎம் விஜய் அவர்களோட சேர்றதுக்கு நான் காரணமாக இருந்திருக்கூடாது. என்னுடைய கணவரோட சேர்றதுக்கு நான் காரணமாக இருந்திருக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சங்கீதா அவர்கள் அப்படி பண்ணாங்கன்னு ஏற்கனவே சஞ்சு அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்போ யாருமே அதை பெருசாக எடுத்துக்கல. இல்லை, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, சங்கீதா அவர்கள் டைவர்ஸை வாபஸ் வாங்கிட்டாங்க, நீங்கள் என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கும்போது சுதந்திர தின விழாவுக்கு த்ரிஷா அவர்கள் வந்தாங்க. வந்ததோடு மட்டும் கிடையாது, மூவர்ண கலர்கடி காம்பினேஷனோட குடும்பமாக சேர்ந்து வந்தாங்க. அப்போ ஒரு விஷயம் ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இந்த குடும்பத்துக்கும் அவங்களோட சேர்றதுக்கு விருப்பம் இல்லை. சங்கீதா அவர்களுக்கு மட்டும்தான் சிஎம் விஜய் அவர்களோட சேர்ந்து வாழணுங்கிற அந்த கொஞ்சம் நஞ்சம் என்னமாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இப்படி இருக்கிறப்ப சிஎம் விஜய் அவர்கள் சுதந்திர தின விழாவுக்கு த்ரிஷா அவர்கள் சல்யூட் அடித்தது, குடும்பமாக சேர்ந்து கலர் காம்பினேஷனோட ட்ரெஸ் போட்டு வந்ததை பற்றி சோசியல் மீடியாக்களில் எல்லாருமே விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. எதனால் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் இந்த ஒரு சுச்சுவேஷனில் சுதந்திர தின அன்னைக்கு மக்களுக்கு நல்லது 4 விஷயங்களை சொல்லலாம். உங்களை பல கோடி இளைஞர்களும் குழந்தைகளும் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டலாம். த்ரிஷாவை கூட்டிகிட்டு வந்தால் த்ரிஷாவை பற்றி தான் பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வியும் விமர்சனமாகவும் இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப இப்போ ஒரு குறிப்பிட்ட மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. சஞ்சு அவர்களுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாகவும் அவர் ஒரு விஷயம் கேட்டிருக்கிறாங்களாம். நான் என் நண்பன் விஜய் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களிடம் உடனடியாக பேசியிருக்கிறாங்களாம். அங்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பா, எனக்கு சின்னதாக உடம்பு சரியில்லை, மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய மனசெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தில் தான் இருக்குது. 1000 இருந்தாலும் எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, ஆனால் உனக்குன்னு யார் இருக்கிறா, அதே தான் என் மனசுக்குள்ளே ஓடுது. நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன், சங்கீதாவோட மீண்டும் சேரு. உனக்குன்னு உன் மேலே பாசம் வச்சுருக்கிற உன் குடும்பம்னு அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே உன்னை ஏமாற்ற தான் பார்க்குறாங்க. அது உனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ எப்படியும் வெகுலியாகவே இருக்கிற. அதனால தான் இந்த ஒரு சுச்சுவேஷனில் என் காய்ச்சல் எனக்கு இருக்கும்போது, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கும்போது உனக்குன்னு யாரும் இல்லைன்னு எனக்கு அதை யோசித்து பார்த்து தான் நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன்னு சொன்னதற்கு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல போய் உடம்பை பார்த்துக்கோ, சீக்கிரமாக சரியாயிட்டு வருவ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நாளில் நம்முடைய சஞ்சு அவர்கள் உடல்நிலை ரொம்பவே நல்ல நிலைமையில் இப்போ இருக்கிறாரு. ஆனால் அவர் சொன்ன விஷயங்கள் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற பஸ்ஸில் தெரிவிங்க. சஞ்சு அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.